வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 23 ஆகஸ்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து வந்து ஆம், ரொம்ப அப் அண்ட் டவுனாக இருந்தது. அதாவது எப்படின்னா அது ஒரு ட்ரேடபிள் மார்க்கெட்டாகவே இல்லை. இந்த மாதிரி சமயங்களில் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா நம்மளுடைய செட்டப் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே நெகட்டிவ் பேஸில் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே போச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ரீவியஸ் டே லோ வந்து பிரேக் பண்ணிச்சு. அப்புறம் திடீர்னு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆணுச்சு. அப்புறம் பாதி தூரம் கீழே வந்தது. இப்படி போயிட்டு இருந்தது. அதனால் இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதோட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது தான் பெட்டர்னு முடிவு பண்ணி இன்றைக்கி அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப நேரவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள் இந்த கேண்டல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்துச்சு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ரொம்ப விழுந்து எல்லாம் இன்றைக்கி ஒரு மாதிரி கலைப்புறம் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ நம்ம இதில் ஒரே ஒரு ட்ரேட் எடுத்தோம். எப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தோம். அது வந்து 9:23க்கு அந்த ட்ரேடை எடுத்துகிட்டு 9:25க்கு இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். 9:23க்கு அந்த ட்ரேட் எடுத்திருந்தோம். 500 குவான்டிட்டி 162க்கு எடுத்தோம். அப்புறம் 9:25க்கு வந்து அதை 168க்கு வித்தாச்சு. ஸோ ஒரு 5 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட்டு. அதோட நமக்கு இன்றைக்கி ட்ரேடை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி ரொம்ப அப்டேட் பண்ணல. இன்றைக்கி சிடிஎஸ்எல் பார்த்திங்கன்னா வந்து ஷேர் வந்து 1:1 போனஸ் வந்து எக்ஸ் டேட்டு. அதனால் அது ப்ரைஸ் வந்து 50% விழுந்துச்சு. அப்போ வந்து அது 1507.95 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நான் இதில் போடும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுரூவா ஏறிடுச்சு. 1600 சொச்சம் வந்துச்சு. நான் க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கல. ஸோ அந்தளவுக்கு ஏறி இருந்துச்சு. அது அன்றைக்கி வாங்கியிருந்தா கூட அது வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரி, அடுத்தது வந்து நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். இந்த மாதிரி நம்மளுடைய சார்ட்டில் வந்து விவேப் வந்து போடணும் அப்படின்னு கேட்டிருந்தார். விவேப் போடும்போது நீங்கள் போட்டிருக்கிறதும் அந்த ஜீரோதாவில் போடுறதும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ நான் ஜீரோதாவில் தான் இருக்கேன், அந்த வெப்சைட்டில் தான் இருக்கேன். இப்போ பார்க்கலாம் இதில் வந்து அவர் சொன்னதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் வருதா என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை பெருசு பண்ணிப்போம். ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து ஒரு விவேப்பை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன்னா சில நண்பர்கள் போட்டுட்டு சார் எனக்கு நான் போட்டேன் வரலன்னு சொன்னாங்க. அப்போ வந்து அது விவேப் வந்து எதுக்கு வேலை செய்யும் அப்படின்னா, எந்த ஒரு ஸ்டாக்கு அல்லது வந்து ஒரு ஃப்யூச்சரோ அல்லது ஆப்ஷனோ அது ட்ரேட் ஆகிறத மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நிஃப்டி 50யோட சார்ட்டு. இங்கே நம்மளுடைய விவேப் இருக்குது. ஆனால் இந்த விவேப் இங்கே காட்டில் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இண்டைசஸ்ங்கிறதுனால இதில் வந்து ட்ரேட் ஆகாது. இது வந்து நமக்கு வந்து அந்த எண்களை கொடுக்குற ஒரு சார்ட், அவ்வளோதான். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் போய்ட்டு நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்னு போடலாம். இப்போ ஆகஸ்ட் ஃபியூச்சர் வரும். இப்போ ஃபியூச்சர் வந்தோன்னே பாருங்கள் அந்த ப்ளூ லைன் வருது இல்லையா? ஸோ அப்போ இது வந்து என்ன மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கோ, குவான்டிட்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கோ அதுக்கு மட்டும்தான் இது காமிக்கும். ஸோ இதை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம இந்த சார்ட்டை நல்லா பார்த்துக்குங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த இஎம்ஏ 2 இஎம்ஏருக்கு ஒரு சூப்பர் டென்ட் இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம எப்படி விவேப்பை ஆட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஜீரோதா சார்ட்டில் போய் இண்டிகேட்டர்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு விவேப்னு டைப் பண்ணுங்கள். விவேப், இந்த விவேப்பை டைப் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு லைன் காட்டும். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணலாம், அதில் இங்கே போய் செட்டிங் பண்ணலாம். ரெண்டுமே செய்யலாம். இங்கேயும் டபுள் கிளிக் பண்ணினீங்கன்னா அது செட்டிங் வந்துடும். அடுத்தது இங்கே வந்து அதோட நம்ம ஸ்டைலு, இந்த ஸ்டைல் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போதுமே இந்த கலர் வச்சுருவேன். அடுத்தது இங்கே போய் கீழே போய் அந்த பாரை கொஞ்சம் திக்காக மாற்றிடுவோம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான் செட்டிங். ஸோ இதுதான் வந்து விவேப்போட செட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவேப் வந்துருச்சு இல்லையா? இந்த விவேப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால், இந்த நம்ம ட்ரேடிங்க்கு போகிறதுக்கு முன்னால் இந்த விவேப்னா முதல்ல நமக்கு என்னென்னு தெரியணும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம விவேப்பை ஏன் பயன்படுத்தணும், அதோட முக்கியத்துவம் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த இடத்துல நான் வந்து இன்வெஸ்டோபீடியா போயிருக்கேன். இதுக்கு வந்து அப்ரிவேஷன் என்னென்னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ், அதான் விவேப்னு பேர். இந்த வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதாவது இந்த விவேப்புக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது.
இந்த ஃபார்முலா என்னென்னா, இந்த குமுலேட்டிவ் டிபிக்கல் ப்ரைஸ்னு இருக்கு இல்லையா, இது என்னென்னா ஹையர் ப்ரைஸ், அதாவது அந்த ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போது அதோட ஹை, அப்புறம் அதோட லோ, அப்புறம் அதோட க்ளோசிங், இந்த 3 ப்ரைஸையும் வந்து கூட்டி அதை 3ஆல் வகுத்துருவாங்க. ஸோ அப்போ அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கும். அதுக்கு அந்த குமுலேட்டிவ் வால்யூமால் இந்த பார்த்திங்கன்னா அதை டிவைட் பண்ணுவாங்க. இந்த குமுலேட்டிவ் வால்யூம்ங்கிறது இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ நம்ம பார்க்குற கேண்டில் வரைக்கும் உள்ள அந்த வால்யூமை அது இந்த சிஸ்டமே கால்குலேட் பண்ணி இந்த ஃபார்முலாஸ் நம்ம செய்ய வேண்டிய, இது மேனுவலாக செய்ய வேண்டிய வேலையை அதுவே செஞ்சு அந்த விவேப்போட ப்ரைஸை கொடுத்துரும். இப்போ இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து குமுலேட்டிவ் அந்த டைப்பிக்கல் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஹை ப்ரைஸு, லோ ப்ரைஸு, க்ளோசிங் டிவைட் பை 3. அது என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து குமுலேட்டிவ் வால்யூம் காலையிலேருந்து ட்ரேடான மொத்த வால்யூமோட வகுப்பாங்க. அப்போ கிடைக்கிறது தான் உங்களுக்கு அந்த ஃபிகர் தான் அது விவேப்னு பேர். ஸோ இந்த வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸை நம்ம சார்ட்டில் போய் நம்ம பார்க்கும்போது, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டில் இருக்கு இல்லையா, இங்கே சார்ட் இருக்குது. இந்த சார்ட்டில் இங்கே போய் பார்க்கும்போது அதுக்கு வந்து ப்ரைஸ் இருக்கும், வேல்யூ இருக்கும். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதோட வேல்யூ வந்து வேணும்னா நீங்கள் போய் செட்டிங்கில் மாற்றினீங்கன்னா அந்த வேல்யூ காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இப்படி தான் வந்து இந்த வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸை இங்கே நம்ம பண்ணணும். சரி, இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த விவேப் இங்கே இருக்குது. நீ காலையில் என்ன நடந்தது, அது வந்து அப்போ விவேப் வந்து எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். நீ காலையில் மார்க்கெட் ஓப்பன் பண்ண போது இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்தது, ஒரு பேரிஷ் கேண்டில் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கேண்டில், அதாவது ஒரு ரிவர்ஸ் கேண்டில் மாதிரி வந்தது இல்லையா, இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹேங்கிங் மேன் மாதிரி ஒரு கேண்டில் வந்திருக்கு. இப்போல்லாம் இந்த ஆரஞ்சு கலரில் உள்ளதெல்லாம் வால்யூம். இந்த ஆரஞ்சு கலரில் இருந்துச்சுன்னா அந்த வால்யூம் வந்து செல் வால்யூமு, க்ரீன் கலரில் இருந்தால் பை வால்யூமு. ஸோ இப்போ நம்ம அந்த கேண்டில் வந்தோடனே நம்ம உடனே எடுக்கலாமானே எடுக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தது இது என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அடுத்தது கீழே வந்தது. ஆனால் கீழே வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆர்எஸ்ஐ வரை நம்ம மேலே வந்து காட்டுனுச்சு கொஞ்சம். ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரேடு எடுக்கல, உடனே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்தது நம்ம ட்ரேடு எடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கையை கட் பண்ணும்போது, அதாவது இந்த கை இருக்கு இல்லையா, அந்த 3வது கேண்டிலோட கையை கட் பண்ணும்போது தான் நம்ம எடுத்தோம். ஆனால் இப்போ வால்யூம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அடுத்தது இதுக்கு இந்த கேண்டில் போனதுக்கு அப்புறமே நம்ம அதில் அந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்மளுடைய பை செட்டப்பு இங்கே இல்லை, நம்மளுடைய விதியை மீறி தான் நம்ம இங்கே ட்ரேட் எடுத்தோம். அதனால் இதில் வந்து எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக வந்து எக்ஸிட் ஆகிறோமோ அவ்வளோது நல்லது. இப்போ நம்ம பார்க்க வந்தது அந்த மேட்டர் கிடையாது. ஆனால் இது விவேப்பை பற்றி. இப்போ விவேப்பை பாருங்கள், இதில் ஒரு நல்ல வால்யூம் வந்திருக்கு. இந்த கேண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வால்யூமோட ஒரு கேண்டில் வந்து ஒரு பெரிய கேண்டிலாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபாலோ அப் இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஃபாலோ அப் இல்லை. அதனாலேயே இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு மாதிரியான வித்தியாசமான மார்க்கெட்டாக இருக்க போது, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்னு நம்ம அப்போவே முடிவு பண்ணிடணும். இதுக்கு எப்போதுமே ஃபாலோ அப் ஒன்று இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கேண்டில் விழுந்திருக்கு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ அப் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஃபாலோ அப் இதில் இல்லை. ஸோ அதனாலேயே நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும். அப்போ இந்த விவேப் என்ன ஆகுதுன்னா, இந்த வால்யூம் பாருங்கள், இதில் வந்து அதிகமாக இருக்குது, அடுத்தது வந்து இதில் குறைஞ்சிருச்சு, திரும்பவும் அதிகமாகுது, திரும்ப வந்து வால்யூம் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கு, அப்புறம் அது அதிகமாகிடுச்சு. அப்போ இந்த வால்யூமுக்கு தகுந்த மாதிரி இந்த விவேப் பாருங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு. கொஞ்சம் கீழே வந்துச்சு, அப்புறம் மேலே போச்சு, அப்புறம் பாருங்கள் செல் வால்யூம் அதிகரிச்சதுனால அதுவும் கீழே வந்தது, அப்புறமா இங்கே வால்யூம் அதிகரித்தனால பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் இன்றைக்கி ஹோல்டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். இந்த வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் அதுவும் ஃப்ளாட்டாக இருக்குது. அதாவது இந்த வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸு. இப்போ இதே மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் அது ட்ரேட் பண்ணுறதை தவிர்க்கணும். ஆனால் இந்த மாதிரி இடங்களில் போய்ட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாருங்கள், எல்லாமே குச்சாக இருக்குது பார்த்தீங்களா. விக்ஸ் பாருங்கள் எவ்வளவு இதாக இருக்குன்னு. இந்த மாதிரி விக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மார்க்கெட்டில் போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி யாரெல்லாம் ட்ரேட் பண்ணி லாபம் எடுத்தீங்கன்னு தெரில எனக்கு. ஆனால் அது மாதிரி எடுக்கிறது ரொம்ப சிரமமானது. ஆனால் ஒரு சில இடங்களில் விவேப்பை பயன்படுத்தி ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துல விவேப்பில் வந்து கரெக்டாக கேண்டில் வந்து சிட் ஆகுது, 2 மினிட்ஸ் சார்ட்டு. இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக நீங்கள் இங்கே இதை ரிவர்ஸ் ஆகிறது மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இங்கே கீழே சப்போர்ட் இருக்குது, விவேப் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு. ஸோ அதனால் இந்த இடத்துல எடுக்கலாம். அடுத்த கேண்டில் அல்லது அடுத்த கேண்டிலில் வந்து நம்ம எக்ஸிட் ஆகலாம்.
இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வால்யூம் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வால்யூம் அதிகமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ அப்படியே தான் இருக்குது பாருங்கள். ரெண்டாவது இந்த கேண்டலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது க்ளோசிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விற்றதை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் அதனால் வந்து ப்ரைஸ் ரொம்ப மேலே போகல. உண்மையிலேயே இது பையிங்காக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ரொம்ப சூட்டப் ஆகிருக்கும். நம்ம வெள்ளிக்கிழமையில் அது எப்போதுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த வால்யூம் வெயிட்டடு அசஸ்மெண்ட், அந்த வால்யூம் வெயிட்டடு அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் போயிட்டு இதையே 24,500 இது கால் ஆப்ஷனுக்கு போட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த கால் ஆப்ஷனுக்கு 2 மினிட் சார்ட்டில் இருக்குது. இது கால் ஆப்ஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் உங்களுக்கு தெரியும் எப்படி ஓப்பன் ஆச்சு, இந்த மாதிரி எப்படி இருந்ததுன்னு. இந்த மாதிரி சமயங்களில் ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. எப்போ வந்து விவாப்புக்கு மேலே நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து இஎம்ஏ 7 இல்லைனா 9 போட்டு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை கட் பண்ணி மேலே போணுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல 371க்கு எடுத்துருக்கலாம். அதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே 365 அல்லது 10 பாயிண்ட் போட்டு 360 வச்சுக்கலாம். இதான் வந்து அதுக்கூட ஸ்டாப் லாஸு. அதுக்கு மேலே எவ்வளோது போதோ அதை விற்றுட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வரலாம். இதெல்லாம் ரொம்ப சின்ன குறிப்பிட்ட குறைவான நேரத்தில் செய்ய வேண்டிய ட்ரேடு. இப்போ இந்த மாதிரி சமயங்களில் வந்து இன்றைக்கி உள்ள மார்க்கெட் மாதிரி உள்ள சமயங்களில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே பெட்ரு. அப்போ தான் வந்து நம்மளுடைய கேபிட்டல் வந்து பாதுகாப்பாக இருக்கும். நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும்போது நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு போய் ட்ரேடு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் போக தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். நம்மளுடைய செட்டப் இங்கே இருக்குது. இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக ட்ரேடிங்கை தவிர்க்கணும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ரேடிங் எடுக்கலாம். விவாப் வந்து கீழே இருக்குது. அந்த விவாப்பும் நம்ம கிராஜுவலாக மேலே போகணும். அப்போ தான் நமக்கு வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. அது ஃப்ளாட்டாவோ அல்லது கீழ் நோக்கியோ இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இந்த விவேப் வந்து அதிகமாகிட்டே போகுது. என்னென்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்கள், வால்யூமும் இந்த இடத்துல நல்லா பாருங்கள், வால்யூம் அதிகரிச்சிட்டு இருக்குது. மக்கள் நிறைய வாங்குகிறாங்க. ஸோ அந்த வால்யூமும் அதிகரிக்குது, அந்த ப்ரைஸும் அதிகரிக்கிறது. அதை வந்து இப்படி மேலே போகிற இந்த விவேப் தான் நமக்கு வந்து சிக்னல் கொடுக்குது. ஸோ அப்போ வந்து மக்கள் நிறைய பேர் இதை வாங்குகிறாங்க, வால்யூமும் கூட ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ வந்து அது ஃப்ளாட்டாக மாறுதோ அப்போ நம்ம இமீடியட்டாக அதை விட்டு எக்ஸிட் பண்ணுறது பெட்டர். இப்போ பாருங்கள், மேலே போயிட்டே இருக்கிறது ஃப்ளாட்டாக மாற ஆரம்பிக்குது. அப்போ ஃப்ளாட்டாக எப்போ மாற ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம இதுலேருந்து எக்ஸிட் பண்ணலாம். நமக்கு என்ட்ரி தெரியும், நம்ம எந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும்னு தெரியும். இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நீங்கள் வந்து நம்மளுடைய செட்டப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து இங்கே வியூவை கட் பண்ணுது, நம்ம லைனை கட் பண்ணிடுச்சு, அவங்க சொன்ன மாதிரி கலர் செஞ்சுருக்கு, நம்ம இங்கே என்ட்ரி போகலாம். இந்த ஹையை கட் பண்ணி இப்படி என்ட்ரி போகலான்னா 273 ஹையில் நம்ம போகிறோன்னு வச்சுங்க. ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுருவீங்க, முடிஞ்சிச்சு. இப்போ எப்போ வந்து எக்ஸிட் ஆகிறது, நமக்கு எக்ஸிட் வந்து இதில் ஆகிறதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் ஒரு ஹையர் ப்ராபபிலிட்டி, அதாவது அதிக லாபம் உள்ள ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸை இங்கே போட்டுட்டு இந்த விவாப் எப்படி இருக்குங்கிறத மட்டும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே வரணும். அதே சமயத்தில் இதையும் பார்க்கணும். எப்போ வந்து அந்த இது வந்து ஃப்ளாட்டாக மாற ஆரம்பிக்குதோ, இப்படி நேராக வர்றது ஃப்ளாட்டாக ஆரம்பிக்குதோ அப்போவே எக்ஸிட் பண்ணுறது பெட்டர். இப்போ நீங்கள் இங்கே 274 ட்ரேடு எடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஆரம்பிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 336. ஸோ இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம அந்த ட்ரேடை மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்படி தான் விவேப்பை வச்சு ட்ரேட் பண்ணணும். ஒன்ஸ் விவேப் வந்து மேலே போச்சுன்னு வச்சுங்க, இப்படி இருக்குது, இந்த மாதிரி மேலே போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம செல்லிங் தான் போகலாம், பையிங் போகக்கூடாது. இதில் வந்து இங்கே இருக்குது பாருங்க, இந்த வால்யூம் வெயிட்டட் அந்த வால்யூம் வெயிட்டட் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே ஃபுல்லாக வால்யூம் வந்து டவுனாக இருக்குது. ரெண்டாவது எல்லாமே செல்லிங்கில் தான் இருக்குது, ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது, எல்லாம் செல் வால்யூமில் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா விவேப்பு மேலே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், நிறைய பேர் இதை விற்கிறாங்க, யாரும் வாங்கலை. அப்போ விற்கிற வால்யூம் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அப்போ என்னாகும், நமக்கு வந்து இதை செல் மட்டும்தான் பண்ணலாம், விற்கக்கூடாது, அதாவது வாங்கக்கூடாது. அப்போ விவேப்புக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல வந்து விவேப் சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது. இந்த சூப்பர் ட்ரெண்டை வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து இல்லைனா ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம இதை பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்மளுடைய ட்ரெண்ட் லைனில் கலர் சேஞ்ச் வரும். அந்த கலர் சேஞ்ச் வரும்போது லெஃப்ட்டை பாருங்கள். ஸோ அதில் வந்து இது வந்து இப்போ ஒரு ஆவரேஜ் சப்போர்ட் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல 264 செல் போகலாம்.
64ல் செல் போனால் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். எந்த இடத்துல வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து ஒரு ஃப்ளாட் லைனாக வரும், ஆனால் இங்கே வரல, இன்னும் கீழே தான் போகுது, அதனால் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல 264 அப்படில பண்ணுனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்கள் இதில் 230. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது விவேப்பை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு விவேப் வந்து கிராஜுவலாக மேலே போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி மேலே போயிட்டுருக்கு அப்படின்னாலே தான், ரொம்ப மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரைஸோட மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு அந்த அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து கீழே விழுவ போகுதுன்னு அர்த்தம். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பார்ட் 2 எடுத்துக்கிட்டு இதையும் நல்லா பார்த்து எப்படி நீங்கள் அதை ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேடிங்கில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.